மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பேசலாம். பொதுவாக ஜாதகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன விதமான தோஷங்கள் எல்லாம் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது வெறும் கிரகங்களால் மட்டுமே அதனுடைய அமைப்பு இருக்காது. ஒரு கிரகங்கள் தான் அது பார்க்குற பார்வையில் தோஷம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இல்லை, சனி தோஷமாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இல்லை, செவ்வாய் தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லவே முடியாது. அப்போ இதற்கு அப்பால்பட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் நம்ம பார்க்குறதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு ஜாதகம் 4 விதமாக அது பார்க்கப்பட வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, அந்த ஜாதகரினுடைய அப்பாவுடைய தோஷம். அது ஒரு 25% அது அமைப்பு இருக்கும். அதுதான் அப்பா வழியில் வர பாவங்கள் அப்படின்னு சொல்கிறது. மாத்ரு அம்மா சைட்லேருந்து வரக்கூடிய 25% கர்மா தோஷம். அப்புறம் இந்த நபர் யார் பிறந்திருக்காங்களோ, யார் அந்த ஜாதகரோ, அவரினுடைய பூர்வ ஜென்ம கர்மா அது 25%. மீதி இந்த ஜென்மத்தில் அவர் நடக்கக்கூடிய வாழ்க்கை இது 25%. இதுதான் ஒரு ஜாதகத்தினுடைய ஒரு முழுமையான அமைப்பு. அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறச்சே இதில் தோஷமே இல்லையா, ரொம்ப சூப்பரான ஜாதகமாக அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. நீங்கள் ராமர் ஜாதகம் எடுத்திருந்தாலும் சரி, கிருஷ்ணர் ஜாதகம் எடுத்திருந்தாலும் சரி, யாருடைய ஜாதகத்தை, ஆஞ்சநேயர் ஜாதகம் எடுத்துக்கோங்க, யாருடைய மகான்களுடைய யாரதை எடுத்தாலுமே முற்பிறவியினுடைய கர்மாக்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான். அப்போ கர்மதோஷங்கிறது எப்போ ஒரு தனி நபருக்கு இருக்கோ, அவரை சார்ந்த அவரை பெற்றெடுத்த தாயாருக்கும் அவரை பெற்றெடுத்த தந்தைக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்போ இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு கிரகமாக அங்கே போய் அமையும். அது எப்போ நமக்கு அது பலனை தரும்? ஒரு 7.5 சனி காலத்தில், ஒரு அஷ்டம சனி காலத்தில், ஒரு கண்டக சனி காலத்தில் நமக்கு அதனுடைய பாதிப்புகளை அது காமிச்சிக்கிட்டே வரும். சரி, இதுலையெல்லாம் தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கும்போது ராகு தசைன்னு ஒரு 18 வருஷம் வருது பார்த்திங்களா. அந்த ராகு தசையில் ஒரு மனிதனை வச்சு செஞ்சிடும். அப்போது அந்த ராகு தசை நல்லதே பண்ணாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணும். அவர் யாருமே ஒரு கர்மாவை அப்படிங்கும்போது பேட் கர்மா, ஒரு பாப கர்மான்னு இருக்கிறச்சே கண்டிப்பாக ஒரு புனிதமான ஒரு கர்மாவும் இருக்கத்தான் செய்யும். எல்லாருமே நல்ல கர்மா இருக்கும், எல்லாருக்குமே தீய கர்மா இருக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்போது பேட் கர்மா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு அவருக்கு எது எடுத்தாலும் தடங்கலாக இருக்கும். ஆனால் ஜோசியர்கிட்ட போனாங்கன்னா ஜோசியர் சொல்வார், ரொம்ப சூப்பர் ஜாதகங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யம். இப்போ ஒரு கோடீஸ்வரர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் டிப்ஸே 2000 ரூபா கொடுப்பேன், 5000 ரூபான்னு கொடுப்பேன்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நம்ம நினைக்கலாமா? கிடையவே கிடையாது. பணம் மட்டுமே ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையோ நிம்மதியோ கொடுக்கவே முடியாது. அதற்கு அப்பால்பட்டு எத்தனையோ பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. பணம் இல்லாதவனுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை கம்மியாக இருக்கும். பணம் இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா பிரச்சனை அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய செலிப்ரிட்டியெல்லாம் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். அவங்களால சுதந்திரமாக எதையும் பண்ணவே முடியாது. என்ன பெரிய பேர் புகழ் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றதோ, ஒரு ஃப்ரீயாக ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. பட் என்ன, அவங்க பெருமைப்பட்டுக்கலாம், அவங்க ஒரு பெரிய பிரபலம் அப்படிங்கிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரினுடைய ஜாதகத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ஒரு கர்மா நல்லா இல்லை, ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய கர்ம வினைக்கு எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பொதுவாக ஜாதகத்தில் கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிறது ராகு கேத்துவை வச்சு சொல்லலாம். ராகு கேத்து யாரோட சேர்ந்துருக்கிறாங்க, அந்த கிரகங்களினுடைய சேர்க்கை. அப்போ சூரியனோட ராகு, சந்திரனோட கேத்து, அதே மாதிரி சூரியன் ராகு செவ்வாய், சூரியன் ராகு செவ்வாய் சனி, இப்படிப்பட்ட இந்த கிரக அமைப்பில் ஒரு கர்மாவை பற்றி நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய 6 கிரக சேர்க்கை
இது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நல்லது இல்லை. அப்போது இந்த கும்ப மாதம், இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே, உலகத்தில் எத்தனையோ குழந்தைங்க பிறக்கும், குழந்தைங்க அத்தனை பேருக்குமே இந்த கிரக அமைப்பு இருக்கும். அப்போது இவங்களுக்கான பாதிப்பு எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைங்களினுடைய தசா காலத்தில் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கான பாதிப்புகள் வரும். இப்போ இந்த கும்ப மாதத்தில் சூரியன் ராகுவோடையும் சுக்கிரனோடையும் புதனோடையும் செவ்வாயோடையும் சேர்ந்துருக்கு. காலையில் சூரிய உதயத்திலிருந்து 7 மணிக்குள்ளே பிறக்கக்கூடிய குழந்தைங்கள் அத்தனை பேருக்கும் கும்பலக்னமாகத்தான் இருக்கும். அப்படி கும்பலக்னமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போ இந்த 2026 பிப்ரவரி 13 மார்ச் 13 வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது கும்பலக்கணமோ இல்லை சிம்ம லக்கணமோ, பின்னாடி அவங்களுடைய 20-25வது வயதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கும்பலக்னமாக இருந்தால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவசியம் இருக்கும். அது சிம்ம லக்னமாக இருந்தால் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கும். டைவர்ஸ் ஆகலாம், இல்லை கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை 2 கல்யாணம் ஆகலாம், இல்லை லிவிங் டுகெதர்லேயே அவங்க காலம் பூரா இருக்கலாம். இப்படி எது வேணாலும் 25 வருட காலத்திற்கு பிறகு நடக்கலாம். ஸோ கிரகங்களினுடைய சேர்க்கையும் கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பிலையும் ஒரு மனிதனினுடைய கர்ம வினையை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். இந்த கர்ம வினை அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது ஒரு மனிதனினுடைய தந்தை வழியில் கர்மா சரியில்லை அப்படிங்கும்பொழுது ரொம்ப பாதிப்பு ஏற்படும். தாய் வழியில் கர்மா சரியில்லை அப்படிங்கும்பொழுது பெண்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய மாதவிடாய் பிரச்சனை, குழந்தை பாக்கியம், குழந்தை பிறப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நிறைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை எல்லாம் தாய் வழியில் வரக்கூடிய கர்ம வினைகளை வைத்து சொல்லலாம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் மேன்மை அடைவது, அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை, அவனுக்கு வரக்கூடிய பிள்ளைகள், இது எல்லாமே கர்ம வினைப்படி தான் அமையும். ஒரு கர்மாவில் நீங்கள் வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறையா நம்ம வந்து ஒரு பெண்ணால் சபிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளால் சபிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய உறவினர்களால் சபிக்கப்பட்டிருக்கலாம். இப்படி ஒரு சபிக்கப்பட்ட ஜாதகமாக இருந்தால் அவங்க எத்தனை வழியில் பரிகாரங்கள் செய்தாலும் அந்த பரிகாரங்களுக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக கிடைக்கலாம், ஒரு சிலர் கிடைக்காமலேயே போகலாம். ஸோ இப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு தான் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம், பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டும். நம்ம செய்யக்கூடிய பாவத்திற்கு பிராயச்சித்தங்கள் செய்யணும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லுவோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ ஆன்மீகத்தில் வழிபாடுகள், தான தர்மங்கள், ஒரு கோவில் திருப்பணிகளில் நம்ம வந்து கலந்து கொள்வது, இது எல்லாமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நம்ம சந்ததிகளுக்கு அந்த பாவங்கள் போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் அந்த சந்ததிகளால் அடுத்த சந்ததிகள் வரணும் இல்லையா, நம்ம குலம் வளர்ந்துட்டே போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு இந்த பாவங்கள் எல்லாம் தொடராமல் இருக்கும். அதுதான் இந்த கர்ம தோஷங்கள்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜாதகத்தில் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னா, எப்படி வந்து நமக்கு ஒரு டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் வந்து பரம்பரையாக வருதோ, பாவங்களும் அது போன்ற பரம்பரையாக வரும். இது ராசி, நவாம்சம், தசாம்சம், ஷோடசாம்சம், இதில் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே கிரக அமைப்புகள் எப்படி வருதோ அதை வைத்தே இந்த ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கர்ம வினைகள் இருக்கும், இவங்களுக்கு எப்படிப்பட்ட பிராயச்சித்தங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் கர்ம வினைகள் வந்து பற்றி பேசணும், ஒரு ஜாதகத்தில் வந்து பார்க்க முடியுமாங்கிறத மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.